லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த போர் அவ்வப்போது தீவிரமடைகிறது, சில நேரங்களில் அமைதி நிலவுகிறது. உக்ரைனின் ஒடிசா துறைமுகத்திலிருந்து கினியா பிசாவு நாட்டின் கொடியுடன் MV கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் நேற்று புறப்பட்டு சென்றது. தானியங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த கப்பலில் 5 இந்தியர்கள் உட்பட 17 மாலுமிகள் இருந்துள்ளனர். இந்நிலையில் அந்த சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 4 இந்தியர்கள் இறந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கப்பல் ஊழியர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது கண்டிக்கத்தக்கது. இது கப்பல் போக்குவரத்தை தடை செய்யும் வகையிலான தாக்குதலாகும் என்று கண்டித்துள்ளது. மேலும் உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகத்தினர் அந்நாட்டு அதிகாரிகளுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.